என் தங்கமே, இன்று உன் அப்பன் கருப்பன் உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை என்னவென்று செவிகொடுத்து முழுமையாக கேட்டுவிட்டு என் பிள்ளை ஒரு முடிவுக்கு வா. ஏனென்றால் நாளைய விடியலில் நீ கண் விழிக்கும் பொழுது ஒரு முக்கியமான உறுப்பு ஒன்று உன்னுடைய உடலில் செயலிழக்கப் போகிறது. அது என்னவென்று என் குழந்தை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. இந்த கருப்பன் உனக்கு இதனை சொல்ல வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டு வந்திருக்கின்றேன். இந்த நேரமும் இந்த விஷயத்தை என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ளாமல் இருந்துவிடக்கூடாது. இந்த வாழ்க்கையானது உனக்கு மேலும் மேலும் பல இன்னல்களையும் சோதனைகளையும் தந்துவிடும். ஒரு உறுப்பு உன்னுடைய உடலில் செயலிழக்கப் போகிறது என்றால் அதனை நீ கொஞ்சம் முன்கூட்டியே தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் இந்த விஷயத்தை என் குழந்தை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான நேரம் இந்த கருப்பன் நான் உன்னை தொடரும் இந்த காலம் முழுக்க உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பது எல்லாமும் எப்பொழுதுமே நீ தெரிந்து வைத்திருக்க வேண்டும். கருப்பன் உன்னோடு பயணிக்கும் இந்த காலங்களில் முழுக்க முழுக்க உனக்கு வேண்டியதையும் நீ விரும்பியதையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்றேன். உன்னுடைய உடலில் ஒரு உறுப்பு செயலிழக்கும் என்றால் நான் மட்டும் அதற்கு சம்மதம் தெரிவித்து விடுவேனா என்ன? நிச்சயமாக இல்லை. உன் கருப்பன் ஒருபொழுதும் இதற்கு சரியென்று சொல்லிவிட மாட்டேன். நான் இருக்கும் பொழுது இந்த காலம் இந்த கருப்பன் உன்னோடு உனக்கு துணை இருக்கும் இந்த காலம் முழுமையிலுமே என் பிள்ளை நீ ஆசைப்படுகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு சரியாக நடக்காமல் போனதற்கு முழுக்க முழுக்க காரணம் உன்னுடைய அவநம்பிக்கை என்று நான் பலமுறை உனக்கு சொல்லி இருக்கிறேன். உனக்குள் நம்பிக்கை இல்லாமல் போவதுதான் இந்த வாழ்க்கையில் மேலும் பல விஷயங்களை உனக்கு கொடுக்காமல் போனதற்கு காரணம். அப்படி இருக்கும் பொழுது இனி வரும் காலங்களிலும் உனக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த விஷயங்களையும் என் பிள்ளை நீ தெரிந்து உணர்ந்து கொள்ள வேண்டும். உனக்காகவே இந்த கருப்பன் உன்னோடு துணையிருக்கும் இந்த காலம் முழுமையிலும் உன்னை சூழ்ந்து வரும் பிரச்சனைகள் எதுவென்றாலும் அது உடனடியாகவே உனக்கு தெரிய வந்துவிடும். நான் அதனை உனக்கு சொல்லாமல் செல்ல மாட்டேன் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே இந்த கருப்பன் உனக்காகவே துணை இருக்க வேண்டி உன்னை சூழ்ந்து வந்து உனக்கு நடத்தும் ஒவ்வொரு விஷயங்களையும் எடுத்து சொல்லும் இந்த நேரம் இனி உன்னை ஆட்டி படைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் நான் உனக்கு துணை இருக்கும் இந்த நேரங்களை என் பிள்ளை நீ எப்பொழுதுமே தெளிவுபட உணர்ந்து கொள். உன்னுடைய உடலில் இருக்கும் ஒரு உறுப்பு செயலிழக்கப் போகிறது என்றால் நிச்சயமாக இதனை என் பிள்ளை நீ விட்டுவிடக்கூடாது. உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு சோதனைகளும் ஒவ்வொரு வேதனைகளும் இனி இந்த வாழ்க்கையில் உன்னை பதம் பார்த்து விடக்கூடாது என்பதனையும் நீ மறந்து விடாதே. எப்பொழுதுமே நம்மை சூழ்ந்து வரும் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நாம் புரிந்து கொள்ளும் பொழுதுதான் இந்த வாழ்க்கையில் நம்மை தேடி வரும் கஷ்டங்கள் எல்லாமும் காணாமல் போகும் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை நாளும் என் பிள்ளை சந்தித்த எல்லாமும் உனக்கு பல நன்மைகளையும் நம்பிக்கைகளையும் நிச்சயமாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை நேரம் என் குழந்தைக்கென்று நான் என்னவெல்லாமும் தந்திருக்கிறேனோ, இந்த கருப்பன் உனக்கு எதையெல்லாமும் கொடுத்திருக்கிறேனோ அதையெல்லாமும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். காரணமில்லாமல் எதுவும் உனக்கு நடக்கவில்லை. உன் அப்பன் இந்த கருப்பன் எதையுமே உனக்கு தேவையில்லாமலும் சொல்லிவிடவில்லை. ஒரு சில புரிதல்கள் இந்த வாழ்க்கைக்குள் எப்பொழுதுமே இருக்கும் என்றால் இந்த புரிதல்களை கொண்டு நீ சரியான பாதையில் பயணிக்க வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த புரிதல் உன் வாழ்க்கையில்
மிகப்பெரிய வெற்றியை உனக்கு கொடுக்க வேண்டும் என்பதனையும் நீ மறந்துவிடக்கூடாது. அப்பன் நினைத்த பிறகு இனி எதையுமே நான் நிச்சயமாக நடக்காமல் விட்டுவிட மாட்டேன். உன்னை ஆட்டி படைக்கும் இந்த நேரங்களிலும், உன்னை சூழ்ந்து வரும் இந்த ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கு நடக்கக்கூடிய அத்தனையும் உனக்கே என்று சரியாக நடப்பதை நீ கண்கூடாக காண வேண்டும். எந்த நிலையிலும் என் பிள்ளையின் மனதில் தோன்றும் விஷயங்கள் ஒருபோதும் தேவையில்லாததாக இருக்கக்கூடாது. ஒரு விஷயத்தை யோசிக்கிறாயா, அதை முழுக்க முழுக்க நீ தெளிவோடு சிந்திக்க வேண்டும். முழுக்க முழுக்க அதை உனக்கானதாக என் குழந்தை நீ சிந்திக்க வேண்டும். இனி எந்த காலமும் என் பிள்ளை நீ எதையுமே எண்ணி வருத்தம் கொண்டு நிற்காதே. உன் முன்னால் நான் சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்கள் அத்தனையும் என் பிள்ளைக்கென பல நல்ல புரிதல்களை நிச்சயமாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த கருப்பன் உன்னுடைய வாழ்க்கையில் நான் கண்டுவிட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கென நான் எடுத்துச் சொல்லும் இந்த நேரம், இனி உன்னை ஆட்டி படைக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை எந்த சூழ்நிலையிலும் கைவிடாத ஒரு நம்பிக்கையை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காகவே நான் வந்திருக்கின்ற இந்த காலம், இனி உனக்காகவே நான் வருகின்ற நேரம் என்று அத்தனையையும் என் பிள்ளை நீ உணர்ந்து கொண்டால் அது போதும். இனிமேலும் உனக்கு தேவையான சில விஷயங்களை கருப்பன் சொல்லும் பொழுது இதில் உன் வாழ்க்கை என்னவென்பதனை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய். இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தந்திருக்கிறது என்பதனையும் என் பிள்ளை நீ கட்டாயமாக உணர்ந்து கொள்வாய். விடியல் பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்பது எல்லோருடைய எண்ணமாகவும் இருப்பது போலத்தான் என் பிள்ளையினுடைய எண்ணமும் இருக்கிறது. ஆனால் என் பிள்ளையை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் என்னவாகிறது என்று யோசிக்கும் பொழுது எவ்வளவு பிரச்சனைகளை என் பிள்ளை கடந்து வந்திருக்கிறது என்பதனையும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இவ்வளவு பிரச்சனைகளை கடந்த உனக்கு நிச்சயமாக எல்லா நிலையிலும் தெய்வம் துணை இருக்கத்தான் வேண்டும். ஆனால் அப்படி துணை இருக்காமல் விடியலில் இந்த உறுப்பு உனக்கு செயலிழக்கப் போகிறது என்று நான் சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக அதனை நீ கவனிக்க வேண்டும். நிச்சயமாக அதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் உனக்கு எதையுமே உருவாக்கி கொடுக்கும் எல்லா நேரமும் இந்த வாழ்க்கை உனக்கான தேவைகளை நன்மைகளோடு கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் அல்லவா? உனக்கான தேவைகளை நம்பிக்கையோடு கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் அல்லவா? கருப்பன் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு சொல்லித்தரும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் என் பிள்ளை நீ மன நிம்மதி அடைய வேண்டும் என்பதனை மறந்து விடாது. உனக்காக அப்பன் எப்பொழுதும் உன்னை சூழ்ந்து வந்து ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அதை நீ விளையாட்டாகவும் நினைத்து விடாது. உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு புரிதல் நிச்சயமாக நடக்கிறது என்றால் அதை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் உனக்காக ஒரு விஷயத்தை நடத்துகிறேன் என்றால் அதை என்னவென்று என் பிள்ளை கட்டாயமாக நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. அப்பன் சொல்லும் எல்லா சொல்லும் இந்த வாழ்க்கையை மாற்றட்டும். இந்த கருப்பன் சொல்லும் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தட்டும். என் குழந்தை, எதையும் நினைத்து இனிமேல் நீ கலங்க வேண்டாம். எதை பற்றியும் யோசித்து என் பிள்ளை நீ வருந்த வேண்டாம். நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க இனி உன்னை தேடி ஒவ்வொரு ஆச்சரியங்களும் வரட்டும். கருப்பன் சொன்னது போல விடியல் பொழுதில் உன்னுடைய எந்த உறுப்பு செயலிழக்கப் போகிறது என்று தானே கேட்கிறாய். இத்தனை நாளும் தேவையற்ற விஷயங்களை தூக்கி சுமந்த உன்னுடைய மூளை செயலிழக்கும். நிச்சயமாக அது சுத்திகரிக்கப்படும், தெளிவடையும். தெளிந்த பிறகு உனக்கு நல்லதை யோசிக்கும் மனப்பக்குவம் வரும். தானாகவே உனக்கு நல்லது நடக்க தொடங்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை தேடி இந்த கருப்பன் எப்பொழுதும் உன்னோடு துணை இருக்கும் இந்த காலம் முழுக்க எல்லாவற்றையும் நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. கருப்பன் என்னவெல்லாம் உனக்கு கொடுத்திருக்கிறேனோ அவை எல்லாவற்றையும்
நீ சரியாக உணர்ந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. அப்பன் சொல்லும் விஷயங்கள் இனி இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்படுகின்ற ஒவ்வொரு தருணங்களையும் உனக்கு சரியாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். கருப்பன் சொல்ல சொல்ல எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். நான் இருக்கும் இந்த காலங்களில் எல்லாமும் என் பிள்ளை, எதை நம்புகிறாயோ, எதை நீ விரும்புகிறாயோ, எதை மனதார நீ ஏற்றுக்கொள்கிறாயோ அவை எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். காலத்தின் கட்டாயம் சில விஷயங்கள் உனக்கு நடந்தே தீரும். சில விஷயங்களை நீ நிச்சயமாக தெரிந்து கொண்டே ஆவாய். அதனால் எதையும் எண்ணிக்கொண்டும் என் பிள்ளை நீ கலங்கிக் கொண்டும் நிற்காதே. நான் உன் அப்பன் உனக்கு இதையெல்லாமும் எடுத்துச் சொல்லும் இந்த வேளை இனி உனக்கு நடப்பது எல்லாமும் நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பனின் அன்பு உனக்கு எல்லாவற்றையும் சரியாக மீட்டு கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள். அப்பன் சொல்வது போல உன்னுடைய மூளையைத்தான் நான் சலவை செய்ய வந்திருக்கின்றேன். உன்னுடைய மூளை சிறிது நேரம் செயலிழந்துதான் மீண்டும் நல்ல விஷயங்களை பற்றி யோசிக்கும். இத்தனை நாளும் நீ சிந்தித்த விஷயங்களை எல்லாமும் கடந்து உனக்கு நல்ல விஷயங்கள் எல்லாவற்றையும் இந்த வாழ்க்கை உனக்கு சரியாக சொல்லி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பது எல்லாமும் கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு சரிவர புரிய தொடங்கும். உன்னை காரணமில்லாமல் எந்த ஒரு விஷயத்திலும் நம்மால் இனிமேல் வரக்கூடிய நேரங்களில் நிச்சயமாக வீழ்த்திவிட முடியாது. உனக்கு நடக்கும் அத்தனை விஷயங்களையும் இனிமேல் நீ முன்னின்று வெற்றியோடு காண வேண்டும். கருப்பனின் துணை இருக்கும் பொழுது என் பிள்ளை இனி எதையுமே சர்வசாதாரணமாக வெல்லாமும் நீ தொலைத்து விட முடியாது. அப்பன் இருக்கும் இந்த காலங்கள் இனி உனக்கு நன்மையையும் நம்பிக்கையையும் கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. இந்த கருப்பன் உன்னோடு நான் உறுதுணையாக நின்று உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் நான் எப்பொழுதும் உனக்காகவே முன்னின்று உருவாக்குகிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் உனக்கு எந்த காலத்திலும் துன்பங்களை கொடுக்க வந்தது கிடையாது. நீ படுகின்ற கஷ்டங்களை கண்டு அப்பன் கண்கலங்கி இருக்கிறேன். என் பிள்ளையே, ஒரு சிலர் தான் என்ன பேசுகிறோம், எப்படி நடந்து கொள்கிறோம் என்று தெரியாமல் சில விஷயங்களை எல்லாமும் பேசிவிடுகிறார்கள். அதாவது உண்மையாகவே தன் மீது யாருக்கு உரிமை இருக்கிறதோ அவர்களிடம் என்னிடம் இதை பேச அல்லது என்னுடைய இந்த பொருளை எடுக்க உனக்கு என்ன உரிமை இருக்கிறது என்று எளிதாக கேட்டு விடுகிறார்கள். இவர்களை விட்டால் அவர்களுக்கு வேறு யாரும் கிடையாது என்ற எண்ணம் முதலில் இவர்களுக்குள் இருக்க வேண்டும். அதையெல்லாமும் தாண்டி எதை பற்றியுமே இவர்கள் சிந்திக்காமல் இவர்களுக்கு நாம் தானே இருக்கிறோம் என்ற ஒரு சிறு உணர்வு கூட இல்லாமல் சட்டென்று மூளை மழுங்கி எதையாவது பேசிவிடுகிறார்கள். அதே நேரம் வேறு உரிமையில்லாதவர்களிடம் கூட இவர்கள் அந்த அளவிற்கு அன்பை காட்டுவார்கள். தன்னோடு இருப்பவர்களுக்கு அந்த அன்பை கொடுக்க இவர்கள் துணிவதில்லை. இப்படிப்பட்ட சில மனிதர்களையும் சில குழந்தைகளையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். என் பிள்ளை, நீயும் இந்த வாழ்க்கையில் நாம் ஆசைப்பட்டது நமக்கு கிடைத்து விடாதா என்று அதிகமாக ஏக்கம் கொண்ட பிள்ளைதான். அதிகமாக நீ ஏக்கம் கொண்டு தவிக்கும் இந்த நேரம் இந்த வாழ்க்கையும் உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நீ கனவிலும் நினைத்து பார்த்திடாத அளவிற்கு உன்னை சுற்றி நடந்த எல்லா சோதனைகளும் இனி உன்னை விட்டு விலகி உனக்கான நல்லது இனி நிச்சயமாக உன்னை தொடர்ந்து வந்து நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் நான் உனக்கு துணையிருக்கும் இந்த நேரங்கள் முழுக்க உன்னை ஆட்டி படைக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் இனி உன்னை சுற்றி உனக்கு நன்மைகளையே உருவாக்கி தரும் என்பதனை நீ மறந்து விடாதே. கருப்பனின் அன்பு உனக்கு எல்லாமுமாக இந்த வாழ்க்கையை உனக்கு நடத்தி கொடுப்பதாக, எப்பொழுதும் நம்பிக்கையை கொடுத்து உன்னை வாழ வைப்பதாக,
நான் எப்பொழுதும் உன்னோடு தான் பயணிக்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. கருப்பன் இருக்கும் காலம் இனி எந்த நாளும் உனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்து உன்னை வாழ வைத்து இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் சரியாக சொல்லித்தரும் என்பதனை மறக்கக்கூடாது. அப்பன் சொல்ல சொல்ல உன்னுடைய மனதில் இருக்கின்ற பாரம் குறைகிறதா? என் பிள்ளையே, எதனால் இந்த மனிதர்கள் இப்படி இருக்கிறார்கள்? இவர்களிடத்தில் அன்பு காட்டுகின்ற நமக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. நம்மை யாரோ போல நடத்துவது, என்றோ ஒரு நாள் காணக்கூடியவர்களிடம் அதிகமான அன்பு செலுத்துவது, அவர்களை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுவது. அவர்களிடம் கேட்டால் என்ன காரணம் சொல்வார்கள் தெரியுமா? நீங்கள் எப்பொழுதும் என்னோடு தான் இருக்கிறீர்கள், அதனால் அந்த அன்பை கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. எப்பொழுதாவது பார்க்கின்றவர்களுக்குத்தான் அந்த அன்பை கொடுக்க வேண்டும் என்று எளிதாக சொல்லிவிடுவார்கள். இதுபோன்று ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை சுற்றி வந்து நடக்கும் இந்த நேரம். உனக்கு எந்நாளும் எல்லா விஷயங்களும் சரியாகவே நடந்து உன்னை வழிநடத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. சரியான புரிதல் ஒன்று இந்த கருப்பனின் அன்போடு இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. என் தங்கமே, இவர்கள் உன் மீது அன்பு செலுத்தவில்லை என்றால் போகட்டுமே. உனக்காக உன் அப்பன் நான் இருக்கிறேன் அல்லவா? எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் உனக்கு துணைவர நான் இருக்கிறேன் அல்லவா? அது போதாதா? இனி எதற்காக இதையெல்லாமும் யோசித்து நீ கலங்க வேண்டும்? எதற்காக இவர்களை எல்லாம் பற்றி சிந்தித்து நீ வருந்த வேண்டும்? தேவையில்லாமல் உனக்கு முக்கியத்துவம் கொடுக்காத எந்த இடத்திலும் நீ நின்று எதையும் சாதிக்க எண்ணாதே. உனக்கு எல்லாமும் சரியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். யாரும் ஆதரவில்லாத பிள்ளைகளுக்கு இந்த கருப்பன் நானே ஆதரவு என்பதனை மறந்து விடாதே. உனக்கு எந்த இடத்தில் என்ன வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டாலும் அந்த இடத்தில் அதை உனக்கு நின்று கொடுக்க கருப்பன் நான் வருவேன் என்பதனை நீ புரிந்து கொள். கருப்பன் உனக்காக எப்பொழுதும் உன்னை சுற்றி வந்து கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும். தேவையில்லாத எதற்காகவும் என் பிள்ளை நினைத்து இனிமேலும் நீ கலங்கிக் கொண்டிருக்காதே. கருப்பன் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். இந்த கருப்பன் உன்னோடு துணையிருந்து ஒரு விஷயத்தை எடுத்துச் சொல்லும் இந்த நேரங்கள் முழுக்க இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கான வெற்றியை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள். யார் என்ன சொன்னாலும் அதையெல்லாமும் யோசித்து என் பிள்ளை நீ வருந்தி கொண்டிருக்க வேண்டாம். தெய்வம் இருக்கிறது என்பதனை நீ உணர்ந்து கொள்ளும் இந்த காலம் இனி எப்பொழுதும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் உனக்காக துணையிருந்து எல்லாவற்றிலும் உடனிருந்து உன்னை காப்பது போல இனியும் உனக்கு எப்பொழுதும் நல்லதே நடக்கும் என்பதனை நீ நம்பினால் அது போதும். தெய்வம் இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கக்கூடிய எல்லாமும் உனக்கு நல்லதொரு தீர்வுகளை கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனையும் நீ மறந்து விடாது. அப்பன் இருக்கும் காலம் உனக்கு அதிர்ஷ்டத்தின் காலம் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தயாராகு. உன்னை எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் மீட்டெடுக்க நான் வருவேன் என்பது உனக்கு முழுக்க முழுக்க தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் உன்னுடைய மூளையை செலவு செய்து நல்லபடியாக யோசிக்க வைக்க நினைக்கிறேன். உனக்குள் தோன்றும் தேவையற்ற விஷயங்களை வேறறுத்து உன்னை நல்வழிப்படுத்த நான் நினைக்கிறேன். அதுதானே தவிர வேறு எதுவும் இல்லை. நான் உன்னை அதிகமாக சிந்திக்கச் சொல்லவில்லை. சிந்திப்பதை சரியாக சிந்திக்க வேண்டும் என்றுதான் இந்த கருப்பன் உன்னிடத்தில் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இதை உணர்கின்ற என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை எல்லா விஷயங்களையும் சரியாகவே சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லா விஷயங்களையும் உனக்கு கவனமாகவே அது எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்லதே நடக்கட்டும். கருப்பனின் அன்பு கொண்ட பிள்ளைக்கு நாளைய விடியலில் உன் மூளையில் இருக்கின்ற தேவையற்ற விஷயங்கள் எல்லாமும் வெளியேறி உனக்கு நல்ல விஷயங்கள் உன்னுடைய மனதிற்குள் நிற்கட்டும். அது போதும். இனி எதற்கும் என் பிள்ளை நீ அஞ்ச வேண்டாம். எந்த ஒரு சூழ்நிலைகளையும் எண்ணி என் குழந்தை இனிமேலும் நீ கலங்க வேண்டாம். கருப்பன் இருக்கும் இடம் இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியின் பிறப்பிடம் என்பதுதான் உண்மை.
அப்பன் சொல்லச் சொல்ல இனி உனக்கு எல்லாமும் நல்லபடியாகவே நடக்கும் என்பதுதான் உண்மை. யாம் இருக்க இனி நீ கலங்கக்கூடாது. என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.